Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பாட்டு படம். அதில் வரக்கூடிய ஒரு சிங்கிள் நிறைய ஒரு மாதிரி அரேபியன் ஆப்பிரிக்கனுடைய மிக்ஸ்டுலாம் இருக்கிற மாதிரியான இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் அஜித் ரசிகர்களுக்கு இதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இல்லை, குட் பை டக்லியில் 3 கெட்டப்ல பண்றாரு. அதுல ஒரு கெட்டப் தான் இப்போ நம்ம பார்க்குற கெட்டப். இந்த படத்துல இந்த சாங்ல மட்டும் தான் இந்த கெட்டப்ல இருப்பாரு. மற்றபடி படம் ஃபுல்லாக வேற ஒரு கெட்டப்ல இருப்பார். இந்த சாங் ஒரு ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய சாங். அதனால இந்த படத்துல இந்த கெட்டப் குட் பை டக்லியில் ஒரு போர்ஷனுக்கு உள்ள கெட்டப். அஜித்துடைய டயலாக் தான். நம்ம கூட இருக்கவங்களை பார்த்துட்டா நம்மள ஆண்டவன் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக சிறுத்தை சிவா சன் பிக்சர்ஸ் அஜித்தினுடைய படம் கண்டிப்பாக தொடங்குது. அது ஏப்ரல் ஆர் மேல அந்த அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிக்கெட் விலை இந்த படத்துக்கு தாறுமாறா இருந்துச்சு. படத்துக்கு அல்லு அர்ஜுன் மீது ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. புஷ்பா 1ல இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதை அவங்க கரெக்டா காசா ஆக்கிட்டாங்க. ரொம்ப தெளிவான ஒரு ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு பண்ணாங்க. பட் இந்த சம்பவம் ஆக்சிடென்ட் சம்பவத்துக்கும் இந்த கலெக்ஷனுக்கு சம்பந்தம் கிடையாது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மகிழ் திருமேனியோட டைரக்ஷன்ல அஜித் அவர்களுடைய ஆக்டிங்ல உருவாயிருக்க படம் தான் விடாமுயற்சி. இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் அந்த பாட்டு பார்த்துருந்தீங்கன்னா அந்த பாட்டு எப்படி பிடிச்சிருந்தது சார்? இல்லை, உண்மையாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அஜித்தை நம்ம ஒரு பழைய விண்டேஜ் லுக்கில் பார்த்துருக்குறோம். எப்படி தான் இந்த டிரான்ஸ்மிஷன் பண்ணாருன்னு தெரியல. படான ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தா வேற மாதிரி ஒரு கெட்டப்பில் இருந்தார். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. அந்த டான்ஸ் மூமெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற அந்த செட் ஒர்க்காக இருக்கட்டும், எனக்கு அதை பார்க்குறப்ப அந்த மங்காத்தா சாங்கு தான் ஞாபகம் வந்தது. அந்த 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 ஒரு அந்த ஒரு பப்பு இருந்தது படத்தில். அந்த பாட்டில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பாட்டு படம். அதில் வரக்கூடிய ஒரு சிங்கிள் நிறையா ஒரு மாதிரி அரேபியன் ஆப்பிரிக்கனுடைய மிக்ஸ்டுலாம் இருக்கிற மாதிரியான இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் அஜித் ரசிகர்களுக்கு இதை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக விடாமுயற்சி படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி ஒரு சில விஷயங்கள். இல்லை, படம் இப்போ நல்லாவே வந்திருக்கிறதாக தான் டாக் வந்துக்கிட்டு இருக்கு. படம் முடிஞ்சது, சென்சாரும் ஆயிடுச்சு, பொங்கல் ரிலீஸுக்கு தயாராகிடுச்சு. சில பொங்கல் வருமா வராதாங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. இல்லை, எல்லாம் தீர்ந்து பொங்கலுக்கு ஜனவரி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிஞ்சு சென்சாரும் பண்ணிட்டாங்க. சென்சாரும் முடிஞ்சிருச்சு. படம் வர்றப்போ தகவல் ஒரு நல்ல டாக்கு தான். படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு மாதிரி சேசிங் இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள படம் தான். அது ஆல்ரெடி தெரியும். பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரு இதுதான் பண்ணுறாங்க. ஒரு சீன் பை சீன் நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேசிங்கு அந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் படம். அதில் சாங்குன்னு பார்த்தா அந்த 2 சாங்கு தான் இருக்குது. மற்றபடி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ப்ரொமோஷன்ஸ்க்கு இறங்கிட்டாங்க. குட் பேட் அட்லி படத்துல ஏற்கனவே நடிச்சு முடிச்சுட்டாரு. விடாமுயற்சி படத்துலயும் நடிச்சு முடிச்சுட்டாரு. நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். குட் பேட் அட்லி படத்துல நடிச்சுட்டு இருக்கும் போதே விடாமுயற்சிக்காக தான் ஸ்லிம் ஆனாரு அப்படிங்கறது இந்த சாங் பார்க்கும்போது தெரியுது சார். எந்த அளவுக்கு குட் பேட் அட்லிலையுமே நடிச்சுட்டு இருந்தாலும் விடாமுயற்சிக்காக எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காரு. ஆக்சுவலா குட் பேட் அட்லியில 3 கெட்டப்ல பண்றாரு. அதுல ஒரு கெட்டப் தான் இப்ப நம்ம பாக்குற கெட்டப். இந்த படத்துல இந்த சாங்ல மட்டும் தான் இந்த கெட்டப்ல இருப்பாரு. மற்றபடி படம் ஃபுல்லாக வேற ஒரு கெட்டப்ல இருப்பார். இந்த சாங் ஒரு ஃபிளாஷ்பேக்ல வரக்கூடிய சாங். அதனால இந்த படத்துல இந்த கெட்டப் குட் பை டக்லியில் ஒரு போர்ஷனுக்கு உள்ள கெட்டப். அது இப்போ ரொம்ப லேட்டஸ்டா எடுத்த இந்த சாங். இது அந்த படத்தோட ஷூட் முடிச்சுட்டு இந்த படத்துக்கு பண்ணியிருக்காரு. ஓகே, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் குட் அட்லி படத்தோட அப்டேட் வரும்போதே இந்த படம் ஜான்ல தான் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. ஆனா விடாமுயற்சி படம் ஜான்ல வருதுன்றதுனால குட் பேட் அட்லியோட படத்தோட ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணல. ஸோ இப்போ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஆக்சுவலாக இந்த படம் விடாமுயற்சி போன நம்ம இந்த 2024 சம்மருக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஆக்சுவலாக அவர் கொடுத்த டேட் பிப்ரவரி வரைக்கும் தான் அந்த படத்துக்கு டேட் கொடுத்துருந்தாரு. அது அடுத்த வருஷம் ஜனவரி வரைக்கும் இன்னைக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் படம் நகலவே இல்லை. எல்லாருக்கும் தெரியும். 6 மாதம் அப்படி படம் பெண்டிங்கில் கிடந்துச்சு. வருமா வராதா, அடுத்து மூவ் ஆகுமாங்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஒன்றா முடிஞ்சு எப்பவுமே அஜித்தினுடைய ஸ்டைல் என்ன வச்சுருப்பாருன்னா, ஒரு படத்தை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணி டப்பிங்லாம் முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு ஒரு மாதம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த படத்துக்கு ஆரப்பார். ஒரே டைமில் 2 படம் பண்ணுறது அவருடைய லைஃப்லேயே கிட்டது பண்ணவே மாட்டார். முன்னாடியே பண்ணியிருக்காரு ஒழிய சமீப காலமாக பண்ணுறதில்ல. இந்த படம் அப்படி தான். பிப்ரவரியோட அந்த படத்தினுடைய வேலை முடிச்சுட்டு ஏப்ரல்லேருந்து குட் பை டக்லி டேட் கொடுத்துருந்தாரு. ஏப்ரல்லேருந்து அந்த படம் ஆரம்பித்து பொங்கலுக்கு ரிலீஸ் 2025 பொங்கலுக்கு குட் பை டக்லி ரிலீஸ் தான் அவருடைய அந்த லைனப்.
ஆனால் அது எல்லாமே மாறி 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 போய் பிப்ரவரியில் படம் முடிக்காமல் இப்போ நவம்பர் டிசம்பர் வரைக்கும் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் போய் அதை இடையிலேயே வந்து குட் பை டேக்கிலி ஆரம்பித்து ரெண்டும் சேமல்டேனியஸில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நிற்கிது. இப்போ ரெண்டுமே நிற்கிறப்ப என்ன ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ண முடியாது. அதனால் விடாமுயற்சியை வந்து பொங்கல் கொண்டு வந்துட்டு குட் பை டேக்கிலியை வந்து அவருடைய பர்த்டே அன்னைக்கு May 1 கொண்டு வரலாங்கிற இப்போ ஒரு லைனப் வச்சிருக்காங்க. இப்போ நிறைய பேருமே சொல்ற விஷயம் இதுதான் சார். குட் பை டேக்கிலியை வந்து நம்ம எல்லாருமே May 5 அதாவது மே மாசம் அவரோட பர்த்டே அன்னைக்கு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? ஆல்மோஸ்ட் படம் அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த டிசம்பர் 31 அவர் 2 படத்தையும் முடிச்சுட்டு இதுக்கு போயிடுறாரு, ரேஸ்க்கு போகிறாரு. 3-4 மாதம் வந்து அவர் ரேஸில் தான் இருக்கிறாரு. அடுத்த ஏப்ரலில் தான் வந்து அடுத்த படத்துக்கு உண்டான அனௌன்ஸ்மெண்ட்டே வரும். இந்த ஒரு 4 மாதம் வந்து முழுக்க முழுக்க அவர் அந்த ரேஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விசாரணை சென்சார் முடிஞ்சு படம் முடிஞ்சிருச்சு. இது வந்து இடையில இந்த கேப்பில் டப்பிங்கும் பேசிகிட்டு இருக்காரு குட் பை டேக்கிலி. அதனால் 2 படம் முடிஞ்சிருச்சு. அது முடியறதுக்குலாம் இருக்குது. இப்போ அவங்க வந்து ரெடினா கூட பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விடாமுயற்சி வர்றதுனால அதை தள்ளி போட்டிருக்காங்க. ஓகே, இப்போ 2 படத்தோட ஷூட்டிங்குமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. கங்குவா அப்படிங்கிற ஒரு படத்து மூலமா சிறுத்தை சிவாக்கு ஒரு பெரிய டிராபேக் இருக்கு. ஸோ அடுத்தது அவருக்கு வாழ்க்கை தருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டு இருந்தாலுமே சோஷியல் மீடியாஸ்ல வெங்கட் பிரபு தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹிந்திஸ்லாம் வந்து நம்ம விஷ்ணு வரதன் அவர்கள் அடுத்த படத்துக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜித் யாரை வச்சுதான் சார் படம் பண்ண? கண்டிப்பா சிறுத்தை சிவா வச்சு தான் பண்றாரு. அஜித் வந்து ஒரு வெற்றி தோல்வியை வைத்து அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் உள்ள ஒரு நபர் சிறுத்தை சிவா. அப்படிங்கும் போது ஒரு தோல்விக்காக வந்து நன்மனை தூக்கி எறிகிற கேரக்டர்லாம் கிடையாது. சிறுத்தை சிவாவை இந்த ஒரு படத்தை வச்சு எல்லாருமே தப்பாகவே அவரை இது பண்ணுறாங்க. ஏன்னா அவர் ஒரு கமர்ஷியல் டைரக்டர். எப்படி ஹரி மாதிரி KS ரவிக்குமார் மாதிரி ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் டைரக்டர். இது இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணி அது வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அதான் உண்மை. இதே சூர்யா வச்சு இவ்வளோ பட்ஜெட்டில் ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் வேற லெவலில் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த படம் அவருடைய களம் கிடையாது. வேற ஒரு களத்தில் ஒரு புதிய ஒரு முயற்சி ட்ரை பண்ணி அது ரொம்ப நாள் எடுத்து அது ஏதோ மாறி போயிடுச்சு படம். அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்தமாக அவர் டேரக்டரே கிடையாது, அவர்கிட்ட ஒரு ஸ்டஃபே இல்லை, அவர் வந்து வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஏற்றுக்கிற முடியாது. அஜித் அவருக்கு தெரியும், அவருடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது அஜித் தெரியும். நம்மளை வச்சு அவர் எப்படி வேலை வாங்குவாருன்னு தெரியும். அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. எல்லாவற்றுக்குள்ள அவர் நல்ல ஒரு நண்பர். அப்படிங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் வந்து அஜித் வந்து அவரை விட்டு கொடுக்க மாட்டார். பல வெற்றி தோல்வியில் அஜித்தே பார்த்தவர். பல ஆப்ரேஷனுக்காக வந்து படுத்திருக்கிறப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ்லாம் திருப்பி வாங்கப்பட்டவர். அப்போ தோல்வியினுடைய வழி என்னங்கிறது அஜித்துக்கு தெரியும். கூட இருக்கிற நண்பர்களுக்கு அந்த மாதிரி கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஆனால் அஜித்துடைய டயலாக் தான், நம்ம கூட இருக்கவங்களை பார்த்துட்டா நம்மளை ஆண்டவன் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக சிறுத்தை சிவா சன் பிக்சர்ஸ் அஜித்தினுடைய படம் கண்டிப்பாக தொடங்குது. அது ஏப்ரல் ஆர் மேல அந்த பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரும். சூர்யாவுடைய ரெட்ரோ படத்தோட டைட்டில் கார்டு பார்த்து எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. நீங்க எவ்வளவு இம்ப்ரெஸ் ஆயிருந்தீங்க சார்? ஆமா நல்லா இருக்கு. நல்லா ஒரு வேற 2-3 டைட்டில் முதல்ல சொன்னாங்க, வேற டைட்டில்லாம் வரப்போகுது அப்படின்னு. இந்த படம் டைட்டில் வந்து ஒரு புதுசா இருக்கு. படமே வந்து ஒரு 90s ஆரம்பிச்சு இப்போ 2024 வரைக்கும் உள்ள ஒரு கதை. சூர்யாவுடைய அந்த இதே கூட சமீபகாலமாக அதில் ரீல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. கங்குவாவுக்கு முன்னாடி இருந்தே இந்த ரெட்ரோ படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் மேலே உள்ள ஒரு பெரிய நம்பிக்கை. இப்போ தான் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த படத்துக்கு மேலே ஒரு அந்த கங்குவாவை காட்டில் இந்த படத்துக்கு தான் அதிகமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ இந்த டைட்டில் ஒரு பெரிய கேட்சியாக இருக்குது. கண்டிப்பா புஷ்பா அப்படிங்கிற படத்தை பத்தி பேசியே ஆகணும். படம் ரிலீஸ் ஆகி நிறைய கலெக்ஷன், அதாவது கிட்டத்தட்ட 1700 கோடிக்கு கிட்டேயே வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு. படம் என்னதான் இவ்வளவு கலெக்ட் பண்ணியிருந்தாலும் இந்த கலெக்ஷனுக்கு காரணம் அல்லு அர்ஜுன் அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் இந்த படம் இவ்வளோ பேசுறதுக்கு காரணம் அவருடைய அரெஸ்ட் அப்படிங்கிறாங்க சார். ஆக்சுவலா இது சொல்லுங்க, அது அரெஸ்ட்டுக்கு முன்னாடியே படம் கலெக்ஷன் ஆயிடுச்சு. படம் வந்து ஒரு பக்காவான ஒரு கமர்ஷியல் படம். அது தமிழில் எல்லாரும் தெலுங்கு படம் நினச்சே போய் பார்த்தாங்க. அது அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. தெலுங்கு படம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி. அதனால் இந்த படத்தினுடைய முக்கியமாக கலெக்ஷனுக்கு காரணம் டிக்கெட்டினுடைய விலை. பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு தெலுங்கானா அதெல்லாம் வந்து 400 ரூபா 500 ரூபா. மகாராஷ்டிராவில் மும்பையில் வந்து கிட்டத்தட்ட 3000 ரூபாய்க்குலாம் டிக்கெட் விற்றாங்க. ஒரு டிக்கெட் 3000 ரூபா புக் மை ஷோவில் போட்டே விற்றாங்க. 2900 ரூபாய்க்குலாம் விற்றாங்க டிக்கெட். அப்படிங்கும்போது டிக்கெட் விலை வந்து இந்த படத்துக்கு தாறுமாறாக இருந்துச்சு. படத்துக்கு அல்லு அர்ஜுன் மீது ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. புஷ்பா 1ல் இருந்த அந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு இருந்துச்சு. அதை அவங்க கரெக்டாக காசாக ஆக்கிட்டாங்க. அதை வந்து காசாக எடுத்துட்டாங்க. ரொம்ப தெளிவான ஒரு ப்ரொமோஷன் அந்த படத்துக்கு பண்ணாங்க. பட் இந்த சம்பவம் ஆக்சிடென்ட் சம்பவத்துக்கும் இந்த கலெக்ஷனுக்கு சம்மந்தம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடியே படத்தை வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்தியாவிலேயே வந்து 2000 கோடி அடிச்ச படம் அப்படின்னா தங்கல். அந்த படத்துக்கு அப்புறம் இப்போ புஷ்பா 2 படம் வந்து 2000 கோடி அடிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் 2000 கோடி நெருங்கி இருக்கும். இப்போ மீதி உள்ள நாட்கள்லாம் ஓடி பார்க்குறப்ப
2000 கோடிங்கிறது நெருங்கி வந்துடும். இது வந்து ஒரு சவுத் இந்தியன் மூவி, ஹிந்தி படங்கள் தான் 2000 கோடி அடிச்சிருக்கு. ஒரு சவுத் இந்தியன் மூவி வந்து 2000 கோடி பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய இது. இப்போ நார்த் இந்தியன் சினிமா கம்பெனிஸ் எல்லாம் சவுத் இந்தியாவில் படம் பண்ணுறலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இப்போ படங்கள் தயாரிக்கிறதுக்கு தயாராக வந்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்குலையும் தமிழ்லையும் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா படம் பெரிய லெவலில் போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ்க்கு, இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸ்க்கு நார்த்தில் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு வரவேற்புலாம் இருக்குது. சமீபத்தில் அட்லி கூட ஒரு பெரிய ஹிட் கொடுத்து அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்படிங்கும் போது இப்போ பாலிவுட் இண்டஸ்ட்ரி வந்து இப்போ சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியை ரொம்ப வியப்பாக பார்க்கக்கூடிய விஷயம். நீங்கள் சொன்ன சவுத் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் படம் சவுத் இந்தியன் லாங்குவேஜில் ஒரு படம் 2000 கோடிங்கிறது இந்த படம் தான். கண்டிப்பா ஒரு ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அல்லு அர்ஜுன் அவர்களுடைய பிரச்சனை உங்களோட கண்ணோட்டத்துல எப்படி இருக்கு சார்? இது வந்து 2 பேருக்குள் நடந்த ஒரு ஈகோ தான், பாலிடிக்ஸ் தான். ஓகே. அல்லு அர்ஜுனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கும் நடந்த ஒரு பாலிடிக்ஸ், மன கசப்பு, ஒரு ஈகோ, அது பாலிடிக்ஸ் ஆகி அது வேற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதற்கு பிறகு அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதம் வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு. அல்லு அர்ஜுன் வந்து அங்கே அதை வந்து சிம்பத்தியா கன்வெர்ட் பண்ண பார்த்தாரு. அவர் அரெஸ்ட் பண்ண விஷயத்தை சிம்பத்தியா கன்வெர்ட் பண்ணி அதை பொலிட்டிக்கல் விஷயமா மாற்ற பார்த்தாரு. அது இங்கே இருக்கிற ஆட்கள் தெரிஞ்சிச்சு. நல்லா பார்த்தா தெரியும். அவர் காலையில் கூட்டு போனாங்க, சாயங்காலம் உட்கார வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் விட்டுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறார் அல்லு அர்ஜுன். என்னை பழி வாங்கிட்டீங்களா சார், நான் இந்த கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக நான் என்னுடைய சிம்பத்தியை கொண்டு வரேன்னு என்ன பண்ணுறாரு, எல்லா இண்டஸ்ட்ரியில் ஆட்களை விட்டு ட்வீட் போடுறாங்க, எல்லாரும் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அல்லு அர்ஜுனுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சப்போர்ட் கிளம்புது. தன்னை ஒரு தியாகி மாதிரி நான் ஏமாற்றப்பட்டங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அப்படி பில்டப் பண்ணுறாரு. பண்ண பிறகு தான் இவங்களுக்கு டவுட் வருது. சரி, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண போகிறாரு, அரசியல் இறங்க போகிறாரு, ஏதோ பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகு தான் அவங்க சைட்லேருந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொன்றா இவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா அவங்களுக்கு, இவர் வந்து பெரிய யோகியம் கிடையாது, இறந்து போன பிறகு கூட வெளியில் வந்து காரில் கை காமிச்சிட்டு போனார், நான் இறந்து போனோம்னு நாங்கள் உள்ளே போய் சொன்ன பிறகு கூட படம் முடிச்சுட்டு தான் வந்தார், நாங்கள் வர வேணாம்னு சொன்ன பிறகு கூட வந்தார், இவர் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்காக தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு உயிர் போனதை கூட இது பண்ணல அப்படின்னு அவங்க சில ஃபுட்டேஜஸை வெளியே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த ஒரு ஈகோ தான். அதில் வந்து எப்படி போயிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னன்னா, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்க ஆட்கள் எல்லாம் சேர்ந்து ரேவந்த் ரெட்டியை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம், ஏன்னா அடுத்தடுத்த படங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடாது, சினிமா இண்டஸ்ட்ரி விஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு மோதல் வேணாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே முக்கியமான ஆட்கள்லாம் சேர்ந்து போய் சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு இப்போதைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஓகே சார். ஆக்சுவலாக தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம விஜய் அவர்களுக்குமே இந்த மாதிரி சினிமா துறையில் நிறைய பிரச்சனைகள் வந்திருந்தது, அதனால தான் அவர் அரசியலுமே இறங்கியிருந்தாரு. இப்போ இவருக்கு வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்குமே இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுனால அவருமே பாலிடிக்ஸ்ல இறங்குவாரா அப்படி? கண்டிப்பாக இறங்குவார். கண்டிப்பாக ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஆந்திரா சினிமா அரசியலை வந்து நீங்கள் பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. நீங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் பலரும் ஆந்திராவிலும் சரி தெலுங்கானாவிலும் சரி சினிமாவை சேர்ந்தவர்கள், சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் தான். இவரும் ஃபியூச்சரில் வருவார். அதெல்லாம் தெரிஞ்சு தான் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த இவ்வளோ பெரிய மாசு இவ்வளோ பெரிய கிரியேட் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறாரு, பின்னாடி அரசியலுக்கு வருவார், நமக்கே ஒரு ஆப்போசிட்டாக வந்து நிற்பார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அது தெரிஞ்சு தான் இதெல்லாம் வருது. இப்போதைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னா சங்கர் அவர்கள் தான். அவரோட டைரக்ஷன்ல கேம் சேஞ்சர் படமுமே ரொம்ப பிரம்மாண்டமா உருவாயிருக்குன்ற விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட அந்த படத்துல வரக்கூடிய ஒரு 5 பாட்டுக்கு 100 கோடி ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா? ஆஸ் அ ஜேர்னலிஸ்டா உங்களுக்கு அதை கேட்கும் போது எப்படி இருந்தது? இல்லை, இது எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. ஆல்ரெடி வந்து 7 ஒண்டரை போய் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 95-96லேயே கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை வந்து உலகத்தினுடைய 7 அதிசயங்களையுமே பாட்டு எடுத்து வந்தவர் தான். அது எப்பயுமே பாட்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் சங்கர். அப்படிங்கும்போது தெலுங்கு படம் பெரிய பட்ஜெட்டு, பெரிய ப்ரொடியூசர் அப்படிங்கிற போது அவர் பண்ணியிருப்பார். இதில் வந்து அதிர்ச்சியாகக்கூடிய விஷயம், ஆச்சரியப்படக்கூடிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய ஸ்டைல் அது. பாட்டு சாங் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுல அது வச்சிருப்பாரு. ஏன்னா பாட்டு தான் ஒரு படத்தை வந்து உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சவர், அதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மாண்டம் படத்துலையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. கேம் சேஞ்சர் படம் எப்படி வந்திருக்காங்க சார்? கேம் சேஞ்சர் படம் பக்காவான ஒரு தெலுங்கு படம் தான். தமிழில் அந்த படத்துக்கு பெருசான ஒரு எதிர்பார்ப்பு ஓப்பனிங் இல்லை. தெலுங்குல இருக்குது, ஓரளவுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. படம் வந்த பிறகு தான் தெரியும். நிறைய விஷயங்களை இன்னைக்கான நேர்காணலில் உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார்.